ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மகாபாரத்தில் பார்க்க போகிறது துரோணர் மற்றும் மாணவர்கள். அதாவது பீஷ்மர் இருக்கிற அரசவையில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்கணுன்ட்டு துரோணரை கூப்பிடுறாரு. துரோணரும் சம்மதிச்சிட்டாரு, நான் எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் எனக்கு மாணவர்கள் 106 மாணவர்கள் அப்படிங்கிறாரு. உடனே பீஷ்மர் சொல்கிறாரு, எங்கள் அரசவையில் இருக்க குழந்தைங்க 105 பேர் தானே, எப்படி 106 பேர்னோடனே என்னோட பையன் அஸ்வத்தாமனும் என்னோட மாணவர் தான், அவனுக்கும் நான் இதில் சேர்த்து தான் சொல்லி கொடுப்பேன்னதுக்கு பீஷ்மர், எனக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை, நீங்கள் உங்கள் மகனுக்கும் எங்கள் இதில் இடத்தையே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றாரு. அப்போது இந்த பயிற்சி போய்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டுட்டு துரோணர் சொல்கிறாரு, நான் உங்களை நல்ல பயிற்சி கொடுப்பேன், எனக்கு நீங்கள் குருதட்சணையாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் பாஞ்சால தேசத்தை எனக்கு குருதட்சணையாக கொடுக்கணும், இதுக்கு உங்களுக்கு சம்மதமான்ட்டு 106 பேரையும் உட்கார வச்சுட்டு துரோணர் கேட்குறாரு. அப்போதைக்கு எல்லாமே எல்லாம் சின்ன பசங்க இல்லையா, அப்போ எல்லாருமே வாயை மூட்டே இருக்காங்க. எப்படி ஒரு சின்ன பையன் எப்படி ஒரு நாட்டை குருக்கு குருதட்சணையாக கொடுக்குறது அப்படின்ட்டு எல்லாருமே முழிச்சுட்டு இருக்கும் போது ஒரு குரல் மட்டும் கேட்குது, நான் உங்களுக்கு அந்த நாட்டை கொடுக்குறேன், குருதட்சணையாக கொடுக்குறேன் குருவே அப்படின்ட்டு. அந்த குரல் யாருன்னா நம்மளுடைய அர்ஜுனன். இதை பார்த்தோன்னே துரோணருக்கு அளவில்லாத சந்தோஷம். அவர் பயிற்சி கொடுக்குற மாணவர் அவர் குருதட்சணையாக கேட்டது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் மற்ற எல்லாருமே அமைதியாக இருக்கும்போது அந்த ஒரு பையன் மட்டும் வாய் திறந்து நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுலேருந்து அவர் அர்ஜுனனை ரொம்ப கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அர்ஜுனனால் அவர் ரொம்ப ஈர்க்கப்பட்டுட்டாரு. அதனால மற்ற மாணவர்கள் விட அர்ஜுனன் மேலே அவருக்கு அதிக பாசம் அன்புனே சொல்ல போனால் அவர் பையன் அஸ்வத்தாமனை விட அவருக்கு அர்ஜுனனை தான் ரொம்ப பிடிக்குது. இதனால் அஸ்வத்தாமனுக்கு ரொம்ப கோவம் வருது. ஒரு நாள் கோவத்திலே கேட்டுறான், நீங்கள் உங்களுக்கு நான் பையனா அர்ஜுனன் பையனா, என்னை விட நீங்கள் அவன் மேலே தான் பாசமாக இருக்கீங்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, உனக்கு நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாரு. ஒரு நாள் துரோணர் ஆற்றுல முகம் கழுவிட்டு இருக்கும் போது அவர் காலை முதல்ல கடிச்சிருது. அப்போ எல்லா மாணவர்களும் பயத்தில் ஓடி வராங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குரு முதல்ல கிட்ட மாட்டிட்டாரு, எப்படி காப்பாதுன்னு தெரியல. எல்லாருமே முழிச்சுட்டு இருக்காங்க. அஸ்வத்தாமன்லேருந்து துரியோதனன்லேருந்து திருதராஷ்டிரன்லேருந்து எல்லாரும் முழிச்சுட்டு இருக்கும் போது ஒரு அம்பு அந்த முதல்ல மேலே பட்டு அந்த அம்பு பட்ட வழியில் முதல்ல ஓடிடுது. அந்த அம்பு விட்டது யாருன்னா நம்மளுடைய அர்ஜுனன். அதுக்கப்புறம் அவர் கட்டு போட்டு அவர் கொஞ்சம் நலமாயிறாரு. அப்போ ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது துரோணர் அஸ்வத்தாமன்ட்ட சொல்கிறாரு, இப்போ புரியுதா எனக்கு ஏன் அர்ஜுனனை பிடிக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாரையும் பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் மாதிரி வைக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போய் ஃபஸ்ட்டு தர்மரை கூப்பிட்டு ஒரு மரத்தை காமிச்சு, அந்த மரத்தில் உனக்கு என்ன தெரியுது அப்படின்னோடனே எனக்கு பறவை தெரியுது அப்படிங்கிறாரு. மறுபடியும் கேட்குறாரு, நல்லா பார்த்து சொல்ல, அந்த மரத்தில் உனக்கு என்ன தெரியுது, எனக்கு மரம் தான் தெரியுது, பறவை தான் தெரியுது குருவே அப்படிங்கிறாரு. 3ஆவது தடவையாக ரொம்ப கோவத்தோடு கேட்குறாரு. அப்போ அவர் பயந்துக்கிட்டே சொல்கிறாரு, எனக்கு பறவை மட்டும்தான் தெரியுது குருவேன்னொன்னே அப்படியே ஒருத்தரையாக கூப்பிட்றாரு. துரியோதனனை கூப்பிட்றாரு, பீமனை கூப்பிட்றாரு, நகுலனை கூப்பிட்றாரு, சகாதேவனை கூப்பிட்றாரு. மொத்த எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டோமே எல்லாருமே பறவை தான் தெரியுதுன்னொடனே அர்ஜுனனை கூப்பிட்டோன்னே அர்ஜுனன் சொல்கிறாரு, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னோடனே எனக்கு அந்த பறவையோட கண்ணு தெரியுது அப்படின்னோடனே இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ அந்த கண்ணில் உன்னோட எய்மை வச்சு அந்த கண்ணை அம்பு விடு அப்படிங்கிறாரு. கரெக்டாக அர்ஜுனன் அந்த கண்ணுக்கு அம்பு விடுறாரு அந்த பறவைக்கு. அதை பார்த்தோன்னே துரோணருக்கு அதிர்ச்சியோ ஆச்சரியமோ தாங்கலை. அதை பார்த்துட்டு அவர் அவ்வளோ பாராட்டுறாரு. உனக்கு இந்த வில்வித்தில் இருக்க ஒரு நுணுக்கத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன், இந்த வில்லுக்கான பெருமையை சேர்க்கறதுக்காகவே நீ பிறந்தவன் அப்படின்னோடனே அர்ஜுனனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மகாபாரத எபிசோட் கேட்கறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.